வணக்கம். அன்புக்கு பஞ்சம் இல்லை. சமீபத்தில் திருச்சிக்கு போயிருந்தப்ப ஒரு மரம், அந்த மரத்துக்கு ஒட்டி நிழல்ல ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு. அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு 4-5 செங்கல், இந்த பக்கம் ஒரு 4-5 செங்கல்னு அடுக்கப்பட்டு நடுவில் ஒரு சிமெண்ட் கல் போட்டு ஒரு பெஞ்ச் மாதிரி அந்த ஆட்டோ ஸ்டாண்டு நண்பர்கள் உட்காருவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதில் நான் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த காற்றை வாங்கிட்டு இருந்தேன். கொள்ளிடத்தை ஒட்டி அந்த ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரு காற்று. வெயில் சுள்ளுன்னு அடிக்குது, ஆனால் காற்று இருந்துச்சு. அப்போ ஒரு அக்கா அங்கே சாப்பிட உட்கார்ந்தாங்க. நான் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேன். அந்த அக்காவும், அக்கான்னு சொல்லக்கூடாது, என்னை விட வயசு கம்மி தான், அந்த பெண் உட்கார்ந்தாங்க. அப்போ இங்கே வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அங்கே பக்கத்தில் கட்டட வேலை ஒன்று நடந்துட்டு இருக்குது. அதுக்கான வேலைக்காக அந்த அக்கா வந்திருக்காங்க. ஆமாண்ணே, இன்னைக்கு தான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்தாங்க, பிரித்தாங்க. பிரித்த உடனே என்ன டிஃபன் சாப்பிட வரலாமா அப்படின்னு நான் கேட்டேன். வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோடு நிற்காம ரவா உப்புமா கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ரவா உப்புமாவிலேருந்து அப்படியே ஒரு 2 கை எடுத்து டிஃபன் பாக்ஸ் மூடியில் வச்சு சர்க்கரையை தூவி எனக்கு கொடுத்தாங்க. சும்மா சொன்னேன், இப்போ தான் சாப்பிட்டேன், முன்னாடியே தெரிஞ்சிருச்சுனாக்கா ரவா உப்புமாவை நான் வாங்கியிருப்பேன் உங்கள்கிட்டேருந்து, உங்களுக்கு பூரியோ தோசையோ வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல சாப்பிடுங்கண்ணே அப்படின்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி நேற்றுக்கு வரைக்கும் வேறு இடத்துல வேலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைண்ணே, இன்னைக்கு தான் ரொம்ப நாள், 28 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏக்கா அப்படின்னு, அது ஒரு சோக கதைண்ணே அப்படின்னு சொன்னேன். என்ன கதை, என்னக்கா விஷயம், ஏக்கா என்ன அப்படின்னு. அக்கானெலாம் சொல்லாதீங்கண்ணே அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னேன். என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்டேன். என் புருஷன் 300 ரூபாய்க்கு சம்பளம், 300 ரூபா சம்பளம் வாங்கினாருனாக்கா 700 ரூபாய்க்கு கொடுப்பார். ஊர் முழுக்க கடனாக வாங்கி வச்சிருவார். வந்தாருனாலும் சும்மா இருக்க மாட்டார். காசை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். நிம்மதியே கிடையாது. ஏண்டா இந்த பொம்பளையா சென்மத்தில் இதை பிறந்தோம், இந்த சென்மமே போதுண்டா சாமி அப்படின்னாக்க என் பொண்ணுக்காக நான் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஏன் இப்போ நீங்கள் வேலைக்கு போய் நான் வேலைக்கு போவேன். வேலைக்கு போயிட்டு வரும்போதே அரிசி பருப்பு அப்படி இப்படின்னு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். பசங்களுக்கு தீனி இனின்னு வாங்கி தனியாக ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுருவேன். இல்லாட்டினாக்கா அவர் சரக்கு வாங்கிட்டு அதை சைடிஷாக பயன்படுத்திக்குவேன். அதனால் நான் மறைச்சி வச்சுக்கிட்டு பசங்களுக்கு திங்க கொடுத்துருவேன். அதே போல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்குது. அந்த அக்காட்ட ஒரு 50, 100 அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிட்டு தேவையான சமயத்தில் வாங்கிக்கிட்டு பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு, பசங்களுக்கு செருப்பு அப்படி இப்படின்னு வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்குவேன். வீட்டில் காசு இருந்துச்சுனாக்கா சும்மா இருக்க மாட்டான் அந்த ஆள். அவனை மரியாதையாக கூப்பிட்றதுக்கே எனக்கு பிடிக்கலண்ணே. உங்களுக்கு ஒன்று தெரியுமாண்ணே, இந்த உலகத்தில் எல்லா பொம்பளைகளையும் புருஷங்காரன் அடிக்கிறான்லண்ணே, ஏன் அடிக்கிறான் தெரியுமாண்ணே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாங்க. அப்படியே மௌனமாக அவங்களே பார்த்துட்டு. ஏன்னா பொண்டாட்டி திருப்பி அடிக்க மாட்டாங்கிற ஒரு அசைக்க முடியாத தைரியம் இருக்குண்ணே அவங்களுக்கு. அதனால தானே போட்டு இப்படி அடிக்கிறாங்க. இந்தா இன்னையோட 28 நாள் ஆச்சு. 28 நாளைக்கு முன்னாடி காசு கொடுறீ அப்படின்னு சொல்லி கேட்டு தண்ணி அடிக்க என்கிட்ட காசு இல்லை, தர முடியாது அப்படின்னு சொன்னதுனால என் கையை இந்த அட்டை அப்படியே போட்டு முறுக்கி எத்தி அப்படியே காலை போட்டு அப்படியே நின்றுட்டான். காலை அப்படியே கையை அப்படியே முடிச்சிருச்சு. கையை தூக்க முடியல. 28 நாளாக வேலைக்கு போகலை, காசு இல்லை, சாப்பிட காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறம் இங்கே இருக்கிற மேஸ்திரி அண்ணன் தான் வேலைக்கு வாப்புல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னை வேலைக்கு கூப்பிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாங்கவே முடியல. எவ்வளோப்பா சம்பளம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். 500 ரூபான்னு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த மேஸ்திரி எங்கள் அப்பா மாதிரி, அண்ணன் என்னன்னு கூப்பிடுவேன், ஆனால் எங்கள் அப்பா மாதிரி என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். கூட பிறந்த அண்ணன்லாம் இருக்கானே எனக்கு, ஆனால் அவன்லாம் காசு இருக்கிற வரைக்கும் என்கிட்ட புடுங்கிக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்காவும் சரி எங்கள் அண்ணனும் சரி ஒத்த ஆள் கூட எங்களை திரும்பி பார்க்கறதுக்கு நாதி கிடையாது. இந்த புருஷன் இருக்கானே, அவனோட நான் லோல் போடுறது, அவனோட அல்லல் போடுறது, இதுவே என் தலை எழுத்தாய் போச்சு. கையை தூக்க முடியலண்ணே. இருந்தாலும் வேலையே 28 நாளாக செய்யலையா, கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிப்போச்சா, அதான் இன்னைக்கு வேலைக்கு கூப்பிட்டுருக்காரு, வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
சாப்பிட்டுக்கிட்டே உப்புமாவை சாப்பிட்டுக்கிட்டே பேசி முடிச்சாங்க. கையளப்புனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அந்த சட்டையை போட்டுவாங்களா, ஆம்பளைங்க போடுற சட்டை, அந்த சட்டையை போட்டுக்கிட்டு வேலைக்கு போனாங்க. போன 10வது நிமிஷத்தில் திரும்பி வந்தாங்க. என்னக்கா அப்படின்னு, அக்கான்னு கூப்பிடாதீங்கன்னு இப்போ தானே சொன்னேன் அப்படின்னு. சாரிம்மா என்னம்மா அப்படின்னு, வேலை பார்க்குறவங்க 2 பேரும் வரலண்ணே, அதனால் கலவை போடுறதுக்கெலாம் ஆள் இல்லை, அதனால் நாளைக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன செய்யறதுனே தெரியலண்ணே அப்படின்னு. நான் வேணா உங்கள் அண்ணன் மாதிரி என்னை நினச்சி காசு தரேன், நீ பசங்களுக்கு ஏதாவது வாங்கி தெரியாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சும்மாலாம் காசு வாங்க மாட்டேனே, வேலை செஞ்சுட்டு தான் காசு வாங்குவேன். உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், வந்து ஏதாவது பாத்திரம் தைச்சி ஒட்டடை அடித்து துணி நீ துவச்சி காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஐயா வந்து, மன்னிச்சுட்டு தாயே, கூட வேலை பார்க்குற அந்த கலவை போடுறவங்க வரலையா, அதனால் உனக்கு வேலை தர முடியல, நாளைக்கு எப்படியும் அவங்க வந்துடுவாங்க, வா உன்னை வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸல் சூப்பரை உதைச்சார். அப்போ எக்ஸல் சூப்பரை உதைச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் அந்த ஐயாட்ட போய், நான் ஒரு காசு தரேன், அந்த அம்மாவை கொஞ்சம் வாங்கிக்க சொல்லுங்கள் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே என் மனைவியை கூப்பிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னேன். வந்த உடனே இது மாதிரி உங்கள் தங்கச்சி கொடுக்குறதா நினச்சிக்கிறேங்க, இந்தாங்கக்கா அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் ஒரு 500 ரூபா எடுத்து கொடுத்தாப்புல. உடனே அந்த எக்ஸல் சூப்பர்லேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உட்காந்துருந்தவர் வண்டியை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்துட்டு, பாவம்ப்பா இந்த பொண்ணு இப்படி ஒரு கேடுகட்ட புருஷங்கிட்ட இருந்துக்கிட்டு 12-13 வருஷமாக திண்டாடி தெருவில் நிற்கிறாப்பா, என் பொண்ணு மாதிரி அவள் ரொம்ப வேதனையாக இருக்குது, நிம்மதிங்கிறதே அவளுக்கு சத்தியமாக கிடையாதுப்பா, கையை பார்த்தீங்கன்னாக்க தெரியும்ப்பா, அப்படி செஞ்சுக்கிட்டோம், ஏதாவது ஒன்று செஞ்சிருவோம், தொடர்ந்து 1 மாதம் வேலை பார்த்தாக்கா ஒரு நல்ல நிம்மதியாக 3 வேலை சோர்த்திங்கலாம், அதுக்கும் வழி இல்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த கொடுத்த காசை வந்து நான் போகும்போதே அரிசிலாம் வாங்கியே கொடுத்துட்டு நான் வரேன் தம்பி அப்படின்னு அந்த ஐயா சொன்னார். இந்த உலகத்தில் யாரோ நமக்கு பக்கபலமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, ஒரு மனைவிக்கு கணவன் பக்கபலமாக இருக்கும், ஒரு கணவனுக்கு மனைவி பக்கபலமாக இருக்கும், கூட பிறந்தவங்க அண்ணன் தங்கச்சி அக்கா இப்படியெல்லாம் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் தானே அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு நல்ல குடும்பம். ஆனால் அப்பா புருஷன் சரியில்லை, அண்ணன் சரியில்லை, அக்கா சரியில்லை, ஆனால் எங்கிருந்தோ வந்திருக்கிற அந்த மேஸ்திரி ஐயா அந்த அப்பா ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு வழி நடத்திட்டு இருக்கிறவர், வேலை கொடுக்குறவர் அப்படின்ட்டுலாம் இருந்ததை பார்க்கும்போது இந்த உலகம் அன்பால் நிறைந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. சும்மாலாம் காசு வாங்கிக்க மாட்டேன், பாத்திரத்தை தைக்கணுனாக்கா உங்கள் வீட்டுக்கு வந்து தேய்ச்சி தரேன், துணி இனியும் இருந்தாக்கா துவச்சி தரேன், ஒட்டடை இருந்தால் அடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு அந்த குழந்தைகளோட சௌக்கியமாக இருக்கணும், அந்த குடியார புருஷன் திருந்துனா கடவுளுக்கு கோடி முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், தயாராக இருக்கேன். ஆனால் அந்த மேஸ்திரி ஐயா மாதிரி இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் சூழ்ந்த இந்த உலகத்தில் அன்புக்கு பஞ்சம்ங்கிறது நிச்சயமாக இல்லை. அந்த கடவுளே நான் இன்னைக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் கிட்ட அந்த பெண்ணுக்காகவும் அந்த குழந்தைக்காகவும் தான் வேண்டிக்கிட்டேன். அப்படிலாம் அடிக்கக்கூடாது, துவம்சம் பண்ணக்கூடாது, உதைக்கக்கூடாது, அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு வேண்டிக்கிட்டேன். நீங்களும் அந்த பொண்ணுக்கு வேண்டிக்கங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் இது மாதிரி ஒரு தினக்கூலிக்கு வேலைக்கு போகிற எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு உள்ளார வழி எவ்வளவோ இருக்குங்கிறத மட்டும் உணர்ந்துட்டீங்கன்னாக்க அவங்கள மகாராணி மாதிரி பார்ப்பீங்க. அவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வெள்ளந்தியாக சிரித்து கையெடுத்து கும்பிட்டு போன அந்த பொண்ணோட சிரித்த முகம் கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் உதடு வாய் சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணோட முகம் அப்படியே மனசில் அப்படியே பதிஞ்சு கிடக்கு. அன்புக்கு பஞ்சமில்லை. வணக்கம்.